ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஜப்பான் படம் த பாய் அண்ட் த எரான். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஹயத் மியாசாக்கி. டைரக்ட் பண்ணது, ரிட்டர்ன் பண்ணது அவர் தான். ஸோ இதில் நடித்தவங்க அது மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து ஒரு கார்ட்டூன் படம். இது வந்து 2Dயில் அனிமேட் பண்ணியிருக்காங்க. எடிட்டட் வந்து டக்கேஷி சேயமா. எடிட்டட் எதுக்கு சொல்கிறேன்னா, இது அது ஒரு முக்கியமான வேலை இந்த படத்தில், அது ரொம்ப நல்லா சொல்கிறேன். ஸோ மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஜோ இசைஷின்றவங்க பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து கார்ட்டூன் படத்தில் இதுவரையும் வந்த கார்ட்டூன் படத்துலேயே டிஸ்னி எல்லாத்த விட எல்லாம் அது ஒரு ஸ்டைல்னால் இது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு அனுபவத்தை கொடுத்த படம் இது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்தது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது சாதாரணமான உழைப்பு இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் உழைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவார்ட்ஸ் நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கு. பாஃப்டா, கோல்டன் குளோப் அவார்டு, ஆஸ்கர் அவார்டு, பெஸ்ட் அனிமேஷன் ஆஸ்கர் அவார்டு வாங்கிச்சு. அது இல்லாமல் 84 நாமினேஷன் போயிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வேலைகள் நடந்திருக்கு. இந்த படத்தோட முக்கியமான கதை வந்து பார்த்திங்கன்னா கிமாச்சி வா தூ லிக்குருவா கா அப்படின்ற அவுடு அப்படின்ற ஒரு படத்தோட இதை தான் இவங்க தலைப்பாக அதை மெயின் பண்ணி தான் இதை வச்சுருக்காங்க. ஆனால் அது இதோட அடாப்ஷன் கிடையாதுன்றாங்க. இது வந்து ஜப்பான் படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு படம்னு சொல்கிறாங்க. வெரி எக்ஸ்பென்சிவ். அதோட கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஜப்பான் படத்துலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் அமாங் த 5 பிக்சர்ஸ்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹெரானை வச்சு, ஒரு கொக்கை வச்சு ஒரு ஃபேண்டஸியான ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க இந்த படத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கையிலேயே வரைஞ்சி ஒரு 60 அனிமேட்டர்ஸ் வச்சு கையிலேயே வரைஞ்சி இவங்க இது பண்ணுறாங்க. 2017 2017 அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 40 நிமிஷத்துக்கிட்ட இந்த படத்தை வந்து அனிமேட்டர்ஸ் கையாலேயே வரைஞ்சி இது பண்ணுறாங்க. அதில் வந்து கோவிட் அதெல்லாம் வந்து பிரச்சனை வந்து அதெல்லாம் அந்த தடையை தாண்டி இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியிடுறாங்க. அவர் இந்த மியாசாக்கின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு மறுபடியும் அவர் ரொம்ப நாள் கழித்து அவர் இந்த படத்தை இயக்க வராரு அப்படின்ற மாதிரிலாம் வருது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 14, 23 இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வர்த்தக ரீதியாக ஐமேக்ஸ் அது மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து $300 மில்லியன் கிட்ட இது கலெக்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு யூனிக் மூவி இந்த அனிமேஷன் இதுலன்னு சொல்லலாம், ட்ராவலிங்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு பையன் வந்து ஒரு குக்கை தேடிட்டு போய் அதில் என்ன நடக்குன்றது அட்வென்ச்சரஸாகவும் ஃபேண்டஸியாக சொல்லியிருக்காங்க. இது ஒன்லைனாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கதையை வந்து கொஞ்சம் ஒரு எலாபரேட்டாக பண்ணி பார்க்கலாம். அது வந்து கடைசி கிளைமேக்ஸ் சொல்லாமல் ஒரு மேலோட்டமாக சொல்லி பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசிபிக் வார் நடக்கும்போது டோக்கியோவில் ஒரு 11 வயசு பையன் மஹிட்டோன்றவனோட கதையை பற்றி தான் அது. அந்த மஹிட்டோ வந்து அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் தீ விபத்தில் இறந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கும்போது தீ விபத்தில் இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து இசக்கொன்றவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷோய்ச்சின்ற அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுற பார்த்திங்கன்னா அவர் வந்து முனிஷன் ஃபேக்ட்ரியோட ஓனர். முனிஷன் ஃபேக்ட்ரின்னா அந்த பிரிட்ஜுங்கெலாம் தானாக திறக்கும் மூடும் இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஓனராக இருக்கார். அவர் வந்து அவங்க இறந்து போன ஒய்ஃபோட தங்கச்சி இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு, நொச்சுக்கோன்னு. அதை வந்து அவன் என்ன பண்ணுறான் பார்த்திங்கன்னா அதை தேடி இந்த பையன் வந்து அவங்க அம்மாவை தேடி தான் போவான். அதான் அந்த நச்சுக்கோன்றவங்க தேடி தான் போவான். அவன் வந்து நச்சுக்கோ வீட்டுக்கு அவங்க நச்சுக்கோன்றவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு இவன் போய் தங்குவான். அப்போ வந்து தங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சீல்டு டவர் ஒன்று இருக்கும். அந்த டவருக்குள்ளே உள்ளே போக முடியாது. ஒரு பெரிய டவர் வீடு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இவனை ஓடி போய் ட்ரை பண்ணி பார்ப்பான். அது வந்து இந்த நட்ஸுக்கோட, அதாவது இந்த சித்தியோட மாமா தான் வந்து அந்த ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பார். அதனால் போகாத மாதிரி பண்ணி வச்சுருப்பார். இதுலேருந்து தான் அந்த பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பேசுகிற கொக்காக இருக்கும். அது மனுஷன் மாதிரியும் இருக்கும். அது வந்து உனக்கு வந்து உங்கள் அம்மாவை தேடுறதுக்கான நான் வந்து வழிகள் வகுக்கிறேன்னோ. அது வந்து அவன் வந்து ஃபஸ்ட் நம்ப மாட்டான். அப்போ வந்து அவன் மீது தவளைங்கள்லாம் வந்து அப்படியே மூடிக்கும். அது மாதிரிலாம் எல்லாம் ஒரு சீனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. அப்போ வந்து ஒரு விசில் வர ஏரோ எடுத்து அவங்க அம்மா அடிக்கும்போது இந்த தவளைங்கள்லாம் ஓடுறோம், அந்த கொக்கும் ஓடுறோம். ஸோ இப்போ அப்பப்போ வந்து இந்த கொக்கு வந்து இவனை டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப பிரச்சனை பண்ணோம். அப்போ வந்து
கிரிக்கோ அது மாதிரியான கேரக்டர்லாம் அவன் போய் சந்திப்பான். அப்புறம் கீழ் உலகத்துக்கு போவான். அங்கே வந்து நெருப்பு பொண்ணு வந்து, அதாவது அந்த நட்சுக்கோட இன்னொரு தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த நட்சுக்கோ வந்து போய் இந்த பையன் போய் பார்த்தானா பார்க்கலையா, இல்லை அவன் கூப்பிட்டு வந்தானா இல்லையன்றது தான் படத்தோட கதை. ஸோ இது வந்து ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப சூப்பரான ஒரு கார்ட்டூன் விஷனில் அனிமேஷனில் நம்மளுக்கு கிடச்சிது. அதுவும் இல்லாமல் அந்த மியூசிக்கும் வந்து அந்த சீன்ஸோட வந்து ரொம்ப பிளெண்டாகி வந்து இது வந்து சென்னையில் வந்து திரையிடப்பட்டது. அப்போ வந்து இது மாதிரி படங்கள்லாம் வந்து தமிழ் டப்பிங்லாம் போட்டு வந்து பார்த்து இது பண்ணாங்கன்னா எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் அது மாதிரியான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கல. இங்கிலீஷில் அந்த ஜப்பான் மொழியிலே அப்படியே சப்டைட்டிலோடு தான் பார்த்தோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்மேன், கிரிக்கோ, அவங்க கூட கப்பலில் ட்ராவல் ஆவான், அதெல்லாம் வந்து அப்புறம் பர்கிட் கிங், அந்த அந்த நட்சுக்கோட சகோதரியோட கிராண்ட் அங்கிள் வந்து சில கல் வேலையெல்லாம் காட்டுவார். அந்த இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். கடைசியில் அந்த பிளானட்லாம் பிரியும். இந்த கதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு கற்பனை உலகத்தை நோக்கி போவோம். ஸோ இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச்சு. ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் ஃப்ரெண்ட். ஸோ டோன்ட் மிஸ் இட். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.